தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது கிடைத்த தகவலின்படி 85.5% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இதுக்கு இடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் சின்ன வயசுலேருந்தே 67 நான் ரொம்ப சின்ன பையன், ஆனால் அப்போ இருந்தே எனக்கு ஞாபகம் இருக்குது எப்படி தேர்தல் நடந்தது, இதுவரை எப்படி தேர்தல் நடந்ததுன்னு. அப்போ இந்த கிட்டத்தட்ட இத்தனை வருடத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 67 பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கும் மேலே ஆகும். 50-60 வருடம் தேர்தல். இந்த தேர்தலில் வேவ் அப்படின்னு சொல்லி பல தடவை வந்திருக்கு. வேவ்னா அலை. அந்த அலைங்கிறது இந்த 60 வருஷத்தில் பல தடவை வந்திருக்கு. அப்போ இந்த அலையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கண்ணால் பார்த்தேன். அந்த அலை நான் முதல்ல சின்ன வயசில் பார்த்தது 1967 காங்கிரஸுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒரு அலை வந்தது. அந்த அலையில் எல்லா பேரும் அடிபட்டு போயிட்டாங்க. அந்த அலை வரும்போது கருணாநிதி இந்த ஏமாற்று வேலை, இதெல்லாம் அரசியலில் ஏமாத்துறது, ஃப்ராடு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறதை முதல்ல கொண்டு வந்தார். இந்த கள்ள ஓட்டு போடுறது, பேரை நீக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கெட்டிக்கார். இதெல்லாம் பண்ண அப்போ இருந்தவங்கலாம் யோகியங்க. இந்த பக்கம் எம்ஜிஆர், அண்ணாதுரையெல்லாம் யோகியங்க. நான் கருணாநிதி போன்றவர்கள் திமுகவில் இருந்து யோகியங்க பூரா தோத்தாங்க. காமராஜருங்கிற யோகியர் தோத்தார், கக்கன்கிற யோகியர் தோத்தார். தோத்தவன் பூரா யோகியம். அதில் வேடிக்கை சி சுப்பிரமணி வருங்காலத்தில் நிதியமைச்சராக இருந்தார். அவர் ஜனாதிபதியான வெங்கட்ராமன் தோத்தார். யோகியனாக தோத்தான். இவங்க பூரா ஜெயித்தான். இதில் முக்கால்வாசி பேர் கிரிமினல்ஸ். திமுகவில் சேர்ந்த தலைவர்கள் மட்டும்தான். இது கருணாநிதி கோல் வச்சு அன்னைக்கு தான் ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் ஃப்ராடு பாலிட்டிக்ஸ். அதாவது பக்கா இந்தத்தனத்தை ஏமாற்று வேலை பண்ணதை ஆரம்பித்தார். ஆனால் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரிசி பஞ்சம் அதெல்லாம் வந்ததுனால மக்கள் காங்கிரஸுக்கு எதிராக திரும்பி அன்னைக்கு பார்த்தேன் நான் அந்த அலையை. எந்த பக்கம் போனாலும் காங்கிரஸை திட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அலையை நான் கண்ணால் பார்க்கும்போது அப்போ தான் திமுக தலைமையிலான கூட்டணி பெரிய அளவில் ஜெயிச்சது. அந்த அலையை கண்ணால் பார்த்தவன். 1967 அப்புறம் அந்த அலை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் 72 கட்சி விட்டு விலகின உடனே 73 நடந்த திண்டுக்கல் தேர்தலில் அந்த அலையை பார்த்தேன். திண்டுக்கல்லில் தேர்தல் எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருக்கு சப்போர்ட், ஒரு பெரிய அலை. 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார். அந்த அலையை கண்ணால் பார்த்தேன். அது முதல் அலை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயித்தாலும் அந்த முதல் அலை தான் கண்ணில் நிற்கிது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயித்தது அவர் செல்வாக்கு. ஆனால் அலை என்பது இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தோத்தார். 84 அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அப்போது கூட பெரிய அலை இல்லை, அவருடைய செல்வாக்குனால தான் ஜெயித்தார். அப்போ இந்த அலையை 67 அப்புறம் நான் எப்போ பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் திமுகவை காரி துப்புனாங்க. 2 சீட்டு ஜெயித்தாங்க திமுக. படுகேவலம், படுமோசமாகி மண்ணை கவுனாங்க. 91 பார்த்தேன். அதே அலை ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்த அலையையும் பார்த்திருக்கிறேன். 96 ஜெயலலிதா அவர்கள் வளர்ப்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த ஃப்ராடு சன் டிவியில் என்னென்னத்தையோ போட்டு காமிச்சு மக்களை ஏமாத்தினா. யோகிய சிகாமணிய மாதிரி ஊரை கொள்ளையடிக்கிறவங்க இவங்க, மற்றவங்களே யோகி, இவங்க மோசம்னு சொல்லி காமிச்சு 96 ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய அலை 4 சீட்டு தான் ஜெயித்தாங்க. அந்த அலையை அப்போதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு அலையைத்தான் இந்த தேர்தலில் நான் பார்க்குறேன். யாருக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இந்த கருத்தை சொல்லலை. மக்கள் மத்தியில் யாரை கேட்டாலும் விசிலுவு போட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கூட்டம் திமுககாரன் ஃப்ராடு பண்ணியிருக்கான். கள்ள ஓட்டு போடுவான், ஆள்மாறாட்டம் பண்ணுவான், இன்னும் என்னென்ன கூத்து இருக்கோ இதை லட்சத்தம் ஓட்ட போடுவான், எது பணத்தை கொடுப்பான். இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து பண்ணியிருக்கான். இவன் பண்ணின இத்தனை ஃப்ராடுத்தனத்தையும் மீறி தான் எம்ஜிஆர் அலைவு வேணும் வீசிச்சு. இவன் பண்ணின இத்தனை ஃப்ராடுத்தனத்தை மீறி தான் ராஜீவ்காந்தி சாகும்போது அதிமுக அலை வீசிச்சு. எப்போவுமே அவன் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இப்போவும் ஃப்ராடு பண்ணியிருக்கான். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஓட்டெல்லாம் போட்டுட்டான். இந்த ஊருக்கு போகாமல் பஸ்ஸை நிறுத்தினவன் பல பேர் ஓட்ட போய் பாருங்கள், எல்லாம் போட்டுட்டான். இவன் ஃப்ராடை மீறித்தான் இந்த அலையெல்லாம் வேலை செய்யும்.
எப்போவும் இவன் வந்து தீய சக்தி இல்லை, இவன் இப்படி தான் பண்ணுவான், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இப்படி தான் பண்ணுவான். அப்படி பண்ணின அத்தனை ஃப்ராடையும் மீறி இந்த அலை வேலை செஞ்சுருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாக வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்து மட்டுமல்ல, என்னுடைய கருத்தும் அதுதான். அதனால் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 85% வாக்குகள் மேலே பதிவாயிருக்கு, 85.5%. இன்னும் இந்த பத்திரிக்கைக்காரன்லாம் இருக்கான் பாருங்கள், வேசி ஊடகங்கள்னு சொல்கிறான். மற்றவன்லாம் என்னடா இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு பார்த்தா அது கரெக்டு தான். வேசி ஊடகங்கள்னு சொல்கிறது கரெக்டு தான். என்னுடைய அனுபவத்தில் பத்திரிக்கைக்காரன் எப்படி பணம் வாங்குவான்னா, நான் காவல்துறையில் இருப்பேன், 500 ரூபா பத்திரிக்கையாளர் சந்திப்புமா எல்லாம் வந்து தலையை சொல்லிக்கிட்டு நிற்பான். 500 ரூபா கவரில் போட்டு கொடுக்கணும். நீங்கள் 500 ரூபா கவரில் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அந்த செய்தி வந்து மறுநாள் பத்திரிக்கையில் வரும். ஆனால் அப்போ லஞ்சம் வாங்கினவன் யாருன்னா வேலை சாகினவன், பத்திரிக்கையில் வேலை செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு சம்பளம் கம்மி, 4000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா. இந்த வருமானம் ஒரு நாளைக்கு மீட்டிங்க்கு போனால் ப்ரெஸ் மீட்டிங்க்கு 500 ரூபா கிடைக்கும், இப்படி வாங்குவாங்க, சம்பளம் கம்மி. ஆனால் இன்றைக்கி பத்திரிக்கைக்காரனுக்கெல்லாம் 50,000 ரூபா 1,00,000 ரூபான்னு வந்ததுக்கப்புறமும் கை நீட்டுறான். 500 ரூபா 1000 ரூபா வாங்காத பத்திரிக்கைக்காரனே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன வித்தியாசம்னா, அன்றைக்கி பத்திரிக்கையில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் லஞ்சம் வாங்கினான், இன்றைக்கி பத்திரிக்கை ஓனரே லஞ்சம் வாங்கினான். அதுதான் மிக பிரபலமான பத்திரிக்கை, டிவியும் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எது ஆளுங்கட்சியோ அப்படியே சப்போர்ட்டில் மாறிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதை என்னென்ன கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கான் பத்திரிக்கைக்காரன் பூரா. இப்போ இன்றைக்கி ரிப்பப்ளிக் டிவின்னு ஆங்கில சேனல் ஒன்று இருக்குது, அதில் அர்ணப் கோஸ்வாமி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு வந்து ஓனர். அவரே பேசுவார், கருத்துக்களை அவர் நேற்று சொல்கிறாரு, ஏன் இந்த தமிழ்நாட்டில் ஊடகங்கள் இவ்வளவு கேவலமாக போயிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்களே, உங்களை நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்களா? அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு கடைசியில் சொல்கிறாரு, இதே நிலை நீடித்தால் நாங்கள் ஆங்கில சேனல் தான், தமிழ்நாட்டிலும் தமிழில் எங்கள் சேனலை வந்து உருவாக்குவோம், அதாவது நடுநிலைத்தன்மை உள்ள இருக்கிறதுக்காக, காசை வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறதுக்காக நாங்களும் ஒரு சேனலை உருவாக்குவோம்ட்டார் வட இந்தியாவை சேர்ந்த கோஸ்வாமி. தமிழன் நம்ம சொல்கிறோம், தமிழன் ஃப்ராடு பண்ணுற தமிழனை விட யோகியனாக இருக்கிற வட இந்தியன் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சீமானு கூட சொல்கிறேன், தமிழங்கிற ரைட்டு, தமிழன் ஃப்ராடு பண்ணுறான அவனை அடித்து துரத்துங்க, அவன் தமிழனே இல்லை, தமிழ் கலாச்சாரம் வேறு. இவங்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவான், இவன்லாம் ஊடகம் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். ஒரு வட இந்தியாக்காரன் வரட்டும் நேர்மையாக, நான் காவல்துறையிலே நிறைய இது பார்த்துருக்கேன். நம்ம தமிழனாக இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க பல பேர் வந்து மோசமான ஆளுகளாக இருந்திருக்கான். ஆனால் வட இந்தியாவிலேருந்து வர்ற நிறைய பேர் நேர்மையான ஆளாக இருந்திருக்கான். அதனால் தமிழன் வட இந்தியான்னு பார்க்கக்கூடாது, யோகியான்னு தான் பார்க்கணும். காவல்துறையில் அப்படி தான் பார்த்தேன். பெரும்பாலான தமிழ் ஆஃபீஸருங்க, ஒரு சில பேர் ஜெம் இருக்காங்க, பெரும்பாலான பிபி ரங்கசாமி, அலெக்சாண்டர், இவங்கெல்லாம் தமிழ் ஆஃபீஸர் தான், அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. தேவாரம் இருந்தார், வால்டர் தேவாரம், ஒரு சில பேர் இருந்தாங்க. அதனால் அதாவது அவங்களுக்கு வேறு எதுனா இதில் வந்து திறமைசாலியாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான வட இந்திய அதிகாரிகளும் பார்த்துருக்கேன்னா யோகியனாக இருப்பான், பணம் வாங்க மாட்டான், மனசாட்சிப்படி நடப்பான். அங்கே தமிழன்னு பார்க்கக்கூடாது. காவல்துறையில் நான் அப்படி பார்க்கல. நமக்கு அயோக்கியத்தனம் பண்ண தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் நான் வெறுத்திருக்கேன், அவங்களை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவிலேருந்து ஊடகங்கள் வரப்போகுது சொல்லிட்டாரு கோஸ்வாமி. எல்லாம் படுமோசமாக இருக்கான், ரூபாயை வாங்கிட்டு பேசுகிறான். இப்போ பாருங்கள், அது வந்தால் நம்ம வரவேற்கணும். இவங்க பூரா ஓடட்டும்ப்பா. இந்த மாதிரி அயோக்கியர்களை நான் பார்த்ததே இல்லை. ஊடகங்களை பேரை வச்சுக்கிட்டு பூரா ஒரு இது அசோசியேஷனை வச்சுக்கிட்டு பணம் வாங்குறது, இவன் மட்டும் அயோக்கியத்தனம் பண்ணுவான். ஆனால் இங்கே போய் கேள்வி கேட்கும்போது யோகியம் மாதிரி கேட்பான். நீங்கள் லஞ்சம் அதிகம் வாங்கிட்டே, நீ இப்போ மைக்க நீட்டில் நீயே லஞ்சம் வாங்குறவன், அவங்கள போய் அரசியல்வாதியை கேட்குறது லஞ்சம் அதிகம் வாங்குறதா சொல்கிறாங்களே. செய்திகளை விற்கிறது. பாவம் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ வெளியே எழுதி போடுவாங்க, ஐயா இந்த இடத்துல ஊழல் நடக்குது, பணம் வாங்குகிறான், இந்த பாருங்க ஓட்டுக்கு பணம் வாங்குகிறான், இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. உடனே இங்கே ஃபோன் பண்ணுவான் மந்திரிக்கு, சார் உங்களை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கு, உங்கள் கருத்தை கேட்கணும். மந்திரி என்ன சொல்வார், என்ன நேரம் வந்து பாருங்கள், நேரம் போனோன்னு இந்த 2 லட்சம் வச்சுக்க, அந்த வீடியோவை போடாத. பொதுமக்கள் வந்து நல்லெண்ணத்தில் அனுப்புன அதை வந்து விற்றுரும். இவன் தான் பத்திரிக்கைக்காரன். இன்றைக்கி அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம், அவங்க சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட்டு போய் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்ப்பா, 1000 ரூபா. ஷாக்காகி போயிட்டேன். என்ன ஷாக்காகி போயிட்டீங்க?
2021 இதே கம்யூனிஸ்ட்டு ஸ்டாலின்ட்டு 25 கோடி வாங்கிட்டு தானே கூட்டணி சேர்ந்தான். கம்யூனிஸ்டுகள் கெட்டு போய் நாடு எத்தனையோ வருடமாச்சு. அப்படி தான் இந்த நாடு போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இவன் வந்து ஒன்றொன்னையும் அப்படியே கொச்சப்படுத்தி பணத்தை வாங்கிக்கிட்டு ஊடகங்கள் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இறைவன் இது இவங்களுக்கெல்லாம் அடி கொடுத்தான். பிரிண்ட் மீடியா காலி, பத்திரிகை காலி, 10,000 20,000 கூட ஓடுறது. ஆனால் வச்சுக்கிட்டு நான் பெரிய நான் ஹிந்துவோட ஓனர் அப்படின்னு அவன் வந்து இருக்கான். அவங்கள விட யூடியூப் சேனலுங்க இதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதனால் இனி ஊடகங்கள் வந்து டிஜிட்டல் மீடியாவாக மாறப்போகிறது, மாறிவிட்டது. இவன் அதை காமிச்சிக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறதையும் இல்லாதையும் சொல்கிறான். போன எலெக்ஷனை விட பார்த்திங்கன்னா 20 லட்சம் வாக்குகள் அதிகம் பதிவாகிருக்கு. அதுவும் சாருலாம் போனதுக்கப்புறமும் 20 லட்சம் வாக்குகள் பதிவாகிருக்கு. உடனே இவன் சொல்கிறான் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை, அது இந்த சாரு போனதுனால அப்படி தான் கூடும். ஏன்னா வாக்குகள் அதிகம் பதிவாயிருக்குன்னு சொன்னால் விஜய்க்கு சாதகமாயிருமா. அதை இவன் எப்படி கொண்டு வரான்? வாக்கு அதிகம் பதிவாகலை, ஆண்கள் போல் தான் அதிகம் போட்டாங்க போன தடவை. இந்த தடவை பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகம் போட்டிருக்காங்க. அப்போ இது இல்லையா? பெண்களுக்கு இவர் என்ன நினச்சாரு? நம்ம ரேஷன் கார்டுக்கெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறோன்னு ஸ்டாலின் நினச்சி பெண்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினச்சாரு. பெண்கள் தான் அவருக்கு வேட்டே வைக்க போகிறாங்க. பெண்களும் இளைஞர்களும் அதிகம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்ததில்லை. அதனால் கூடிய சீக்கிரம் என்ன போகிறாங்க ஓட்ட அன்றைக்கி தெரிஞ்சிடும்ல உங்கள் வண்டவாளம். அதனால் ஏன் இவ்வளவு பெரிய அலை வருது? வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டு போகிறான், லட்சக்கணக்காக செலவு பண்ணி டிவிக்கே ஏன் அப்படி வந்தது? அதை யோசிக்கணும் ஸ்டாலின். உங்களுக்கு தானே போன தடவை ஆட்சியை கொடுத்தாங்க மக்கள். இப்போ விஜய்க்கு இந்த ஆதரவு கிடைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்களின் மோசமான ஆட்சி. உங்கள் மேலே உள்ள வெறுப்பில் தான் அத்தனை பேரும் வந்து விஜய் பக்கம் போனாங்க. உங்கள் மேலே உள்ள வெறுப்பு ஒன்று, நீங்கள் பண்ணின அநியாயம் அக்கிரமத்துக்கு இறை சக்தி ஒரு மாற்று சக்தியை உருவாக்கி உங்களை அழிக்க வந்துருக்கு. அதுதான் எப்படி ஜெயிப்பீங்க? 126 சீட்டு தானே ஜெயிச்சிங்க போன தடவை 118க்கு 118. இப்போ எப்படி உங்களுக்கு எங்கேருந்து வானத்திலிருந்து வந்து விடுமா? கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மீது அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மக்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் அங்கேருந்து ஓடி வந்து ஓட்டு போட்டு போகிறான். அதை புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான், ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்தான். முதலமைச்சர் பதவியெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு கிடைக்காது. அது வரும்போது பணிவு வரணும், பயம் வரணும், பொறுப்பு வரணும், மனசாட்சி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இருந்தீங்களே நீங்கள். அண்ணாதுரை வந்து 1967 முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மெல்லாம் இந்த கருப்பு சட்டக்காரன் மாதிரி வேதாந்தம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சாள். சாமியை செல்பால் வச்சுக்கிட்டே இருப்போம்னு நினச்சாள். ஆனால் 67 முதலமைச்சராக வந்த உடனே எப்படி மாட்டினார்? தூங்கவே இல்லை. நைட்டு 2-3 மணி வரை நடந்து கொண்டு இருக்கிறார் அவர் வீட்டு ரூமுக்குள்ளேயே. மனைவி கேட்கிறார், என்னங்க காலையில் நீங்கள் பதவி இருக்கணும், 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்காமல் இருக்கீங்களேங்கும்போது அண்ணா சொன்னது தூக்கம் வரலை. ஏன் வரலைன்னு கேட்டாங்க. இவ்வளவு மக்கள் என்ன நம்பியிருக்காங்களே, இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்களே, இவங்களுக்கு நான் என்ன கடமையை எப்படி செய்ய போகிறேங்கிற பய உணர்வு எனக்கு வந்துருச்சு. எம்ஜிஆர் போவார் நிறைய இடத்துக்கு, அங்கே உயிரை விடுவான். அந்த அவர் போகும்போது ஒரு ஏழை அங்கேருந்து வரும்போது அவர் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. ஒரு ஏழை வயதானவர் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் அப்படியே தொட்டு கையை கொடுக்குறாரு. அப்போ அவர் பார்த்த உடனே ரொம்ப ஏழையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இந்த ஒரு 100 ரூபாயை கையில் கொடுத்த உடனே அந்த ஏழை அந்த 100 ரூபாயை அப்படியே திருப்பி கொடுக்குறான். திருப்பி கொடுத்துட்டு சொன்னால், நீங்கள் நல்லா இருந்தால் போதும், இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 100 ரூபாயை திருப்பி கொடுக்குறான். வீட்டுக்கு போய் அழுதுருக்கார் எம்ஜிஆர். என்னென்னா எவ்வளவு நம்பிக்கை மேலே வச்சுருக்கான். ஒரு வயசான ஆள், ஒரு வறுமையில் இருக்கிறவர், அவரை பார்த்தாலே சரியான சட்டை இல்லை, வேஷ்டி இல்லை, காலில் பிஞ்ச செருப்பு போட்டால் அன்னைக்கு நான் கொடுத்த 100 ரூபா வேணாம், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன இது செய்ய போகிறேன் அப்படின்னு அழுதுருக்கிறார். இதை வந்து ஸ்டாலின்கிட்டையோ கருணாநிதிட்டையோ நம்ம பார்க்க முடியுமா? ஸ்டாலின் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சத அதை ஒழுங்காக நடத்துனீங்க. லஞ்சம் வாங்குகிற மந்திரியை பூரா திருப்பி மந்திரி ஆக்குனீங்க. மந்திரிகள் கொள்ளையடிக்கிறான்னா அதில் பங்கு வாங்கினீங்க. 1000 கோடி பண்ணியிருக்காரு இவர் நேருன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போடாதுங்கிறீங்க. அதிகாரிகளையும் உங்களுக்கு இதாக்கிக்கிறீங்க. இப்படி இருந்தால் இதுக்கு பார்த்தோம் நம்ம இயற்கை வளம் தமிழ்நாட்டில் அத்தனையும் அழிச்சிட்டீங்க. உங்கள் மந்திரி செந்தில் பாலாஜி அதிலே
இது ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, 10 மணிக்கு லீடிங் போகும்போது சொல்கிறார், எல்லோரும் வண்டிகளோட மண்ணல்லங்கிறார். நாட்டினுடைய இயற்கை வளத்தை பற்றி மந்திரியாக இருக்கிறவங்க கவலைப்படுறீங்களா? நீங்கள் ஏதாச்சும் நமக்கு இவ்வளோ பெரிய பதவியை இந்த நாட்டு மக்கள் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு என்ன கடமை செய்ய போகிறோம்னு அண்ணா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு சதவீதம் யோசித்திருப்பீங்களா? எப்படி அந்த சக்தி உங்களுக்கு இந்த பதவியை திரும்பி கொடுக்காத. அந்த சக்தி உருவாக்குனது தான் விஜய். அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர், நான்லாம் வேறு மதத்தை சேர்ந்தவன் தான். அவரை மத ரீதியாக பார்க்கவில்லை, மனிதனாக பார்க்கிறேன். உங்களுடைய அட்டூழியம் அக்கிரமம் அத்தனைக்கும் விடிவு காலம் பிறப்பதற்காகத்தான் இந்த அலை வீசி இருக்கிறது. இந்த அலையிலே நீங்கள் எல்லாம் காணாமல் போவீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இனி ஒரு புரட்சி தான் அந்த தமிழ்நாட்டில். இவ்வளோ பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் மௌன புரட்சி உருவாகிருக்கு அப்படிங்கிறது. அந்த புரட்சி நிச்சயம் தொடரும். மோசமானவர்கள், நாட்டை கொள்ளையடித்தவர்கள், மனசாட்சி இல்லாமல் நாட்டு வளங்களை எல்லாம் இதாக்குனவங்க, சூறையாடினவங்க, இவர்கள் எல்லாமே நீ ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் நிரந்தரமாக இருக்க முடியாது. அதனால் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இத்தனை வருட அரசியல் இதில் கணிப்பு. இவங்க ஃப்ராடு பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ரூபா கொடுத்து அதை மீறி வர்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி வந்தாலும் அந்த இதை எதிர்க்கக்கூடிய, இந்த தீய சக்தியை எதிர்க்கக்கூடிய மனநிலையை வச்சு நம்ம எதிர்த்து தான் போராடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட கருத்து.